இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி தீபாவளி ரெசிபி சீரீஸில் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு மில்க் பேடா அண்ட் கொக்கோ மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ மெல்ட் ஆன உடனே அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதுலேயே அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அதில் 250 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கலாம். நம்ம முதல்ல சேர்த்துனது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். மில்க் பேடாவுக்கான பாட்டை நம்ம ஆற வச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய பேட்டரில் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருட்டணும் அப்படின்னா நல்லா உருட்ட வரணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் கீ தடவிட்டு நமக்கு தேவையான அளவுகளில் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து நமக்கு வேணுங்கிற நட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தாஷியோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரான மில்க் பேடை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் மில்க் பேடா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அடுத்து கொக்கோ மில்க் பேடா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொக்கோ மில்க் பேடாவை அதே போல் கீ தடவிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாதாம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொக்கோ மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.